கதை களத்தை கொண்டு போயிருக்காங்க. கண்டிப்பா 5 மொழியிலுமே வாரி எடுத்துக்குவாங்க. தனுஷ் எங்க வீட்டு பிள்ளடா, எங்க கேப்டன் வளர்த்த பிள்ளடா, எங்க பாசக்கார பிள்ளடா. படத்துல வந்து ஒரு பெரிய ஒரு பண மேட்டரை வச்சு கிளைமேக்ஸை முடிச்சிருப்பாங்க. பட் அதை விட ஒரு 10 மடங்கு 100 மடங்கான பணம் விஷயம் அந்த படத்துக்குள்ள வந்து சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு. காட்டும் போது பயங்கர பிச்சைகரனா தான் காட்டுவாங்க. அது ஒரு பெரிய நடிப்பு அரசுன்னே சொல்லலாம். தனுஷ் ஆஸ் யூசுவல் பிச்சிட்டார் ஆக்டிங். ஸோ நிஜமா சூப்பரா இருந்தது. ஃபேமிலியோட போய் எல்லாரும் கண்டிப்பா பார்க்கலாம். நல்லா இருக்கு. மீனாட்சி அம்மாள் டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல், மதுரவாயில், சென்னை. ranked number 13 by NIRF. குருநாதரோட உயிர் நண்பர் மனோரஞ்சன் சாரோட சூப்பரா கதை களத்தை கொண்டு போயிருக்காங்க. கண்டிப்பா 5 மொழியிலுமே வாரி எடுத்துக்குவாங்க. வாரி யாரை எடுத்துக்குவாங்கன்னா நம்ம தனுஷை எடுத்துக்குவாங்க. அப்படி ஒரு பிச்சைக்காரனாவே வாழ முடியும் அப்படின்னா என் சிவன் ஆகிய என் தனுஷ் தான். சிவாய போற்றியே, நமச்சிவாயம் போற்றியே அப்படின்ற மாதிரி சூப்பரா நடிச்சு கொடுத்திருக்கிறாரு. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே இருக்கட்டும். 3.25 மணி நேரம் பிச்சை எடுக்கிறப்ப நிறைய சீன் வந்து சாட்டு வச்சு பார்க்கணும்ல. நீங்க இந்த கேள்வி கேட்கறதே நிப்பாட்டுங்கடா. டூரேஷன் அதிகமா இருக்குதுன்னு ஒரு கேமரா வைக்க முடியாம தான் எனக்கு இத்தனை கேமராவை வச்சு விட்டுருக்கானா என் திருவண்ணாமலை ஈஸ்வரர். ஓகேவா, இதுலயே நாங்க சக்சஸ். அதனால படம் கொஞ்சம் பெரிய லென்த் படமா தான் எடுத்திருக்காங்க. சூப்பரா இருக்கு. ஆனா படம் எந்த இடத்துலயுமே சோட கிடையாது. நாகார்ஜுனா சார் என் உயிர் சூப்பரா நடிச்சிருக்காரு. விசுவாசத்துக்கு தனுஷ் எங்க வீட்டு பிள்ளடா, எங்க கேப்டன் வளர்த்த பிள்ளடா, எங்க பாசக்கார பிள்ளடா. குஷ்புக்காவை பாரு, மறக்கவே முடியாம குஷ்புன்னு ஒரு கேரக்டரை வச்சு குஷ்பு குஷ்பு குஷ்புன்னு குஷ்பக்காவையே காப்பாத்திக்கிட்டு இருக்கிறாரு. அதுலயே அவரோட விசுவாசத்தை தெரியலையா? சுவாசத்துல நாங்க வாழ்றவங்கள, விசுவாசத்துல வாழ்றவங்க. ஓகே, படத்துல வந்து ஒரு பெரிய ஒரு பண மேட்டரை வச்சு கிளைமேக்ஸை முடிச்சிருப்பாங்க. பட் அதை விட ஒரு 10 மடங்கு 100 மடங்கான பணம் விஷயம் அந்த படத்துக்குள்ள வந்து சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு. அதுக்கான ப்ராப்பர் சொல்யூஷன் கொடுக்காம வெறும் அந்த ஒரு சின்ன மேட்டர்ல முடிச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. கிளைமேக்ஸ் இன்னும் ஃபார் பெட்டரா இருந்திருக்கலாம். அது ஒரு ஏமாற்றம். தனுஷ் சாரோட ஆக்டிங் வந்து உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காரு. ஏன்னா அவரு பிச்சைக்காரன் அவர் நடிக்கும் போது ஃபுல்லாக அந்த பிச்சைக்காரன் கெட்டப்பில் நடிக்கும் போது ஈஸியாக நடிச்சிடலாம்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் நல்லா கோட் சூட்லாம் போட்டு ஹேண்ட்ஸமாக வந்து, ஆனால் உள்ளுக்குள்ள அந்த பிச்சைக்காரங்கிற அந்த ஃபீலை வந்து ஆடியன்ஸ் கொண்டு போய் காமிச்சது வந்து உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய விஷயம். நல்லாவே நடிச்சிருக்காரு. அவரோட நாகார்ஜுனோட ஆக்டிங் வேற ரேஞ்சில் இருந்துச்சு. கேரக்டராட்டு வாழ்ந்துட்டார். ஒரு சிபிஐ ஆஃபீஸர் வருவார். அந்த கேரக்டருக்கு வந்து நிறைய ஷேட்ஸ் இருக்கும். ஒரு நல்லவன், கெட்டவன், கிரே ஷேட்ஸ், எல்லா ஷேட்ஸும் இருக்கும். எல்லாமே வந்து அவர் சூப்பராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு. உண்மையிலே அவர் சீனியர் ஆக்டருங்கிறது பக்காவாக இந்த படத்தில் வந்து ப்ரூவ் பண்ணிட்டாரு. தனுஷ்க்கும் ராஷ்மிகா இடையில இருக்க சீக்வன்ஸ் வந்து ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. ராஷ்மிகா ஆக்டிங் வந்து ரொம்ப பெருசாக வந்து இம்ப்ரெஸ் ஆகிற மாதிரி தெரியல. பட் அந்த சீக்வன்ஸ் போகும்போது ஆடியன்ஸுக்கு பெரிய லெவலில் போர் அடிக்கல. பட் படத்தோட லென்த்துங்கிறது மிகப்பெரிய மைனஸ் இந்த படத்துக்கு. ஓவராலா இதே வந்து ஸ்டோரியை வந்து ஒரு ½ hour தூக்கி இருந்தாங்கன்னா, எல்லா சீன்லையுமே கொஞ்சம் கொஞ்சம் தூக்கி ட்ரிம் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா படம் இன்னும் ஃபார் பெட்டரா இருந்திருக்கும். ஓப்பனிங் ஒரு சீக்வன்ஸ் சொல்றாங்க, அது ரிவீல் பண்ணாம ஆடியன்ஸ்ட படத்தை ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா, எங்கேயாவது நடுவில் ரிவீல் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் படம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். கிளைமேக்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தம். எப்படி வந்து படம் முடியணும்னு நம்ம எதிர்பார்க்குறோமோ அதை வந்து கொஞ்சம் சரியா முடிக்காம ஒரு பெரிய பண விஷயத்தை வச்சு தான் முடிக்கிறாங்க. பட் அதை விட 10 மடங்கு பணம் வந்து உள்ள வந்து கதைக்குள்ள வருது. ஸோ அவ்வளோ விஷயம் உள்ள வரும்போது இந்த ஒரு சின்ன மேட்டர் வெளில கொண்டு வந்து முடிக்கிறது வந்து படத்துக்கு வந்து ஆடியன்ஸுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்த மாதிரி இல்லை. தனுஷ் ஆஸ் யூசுவல் பிச்சிட்டார் ஆக்டிங். ஸோ நிஜமா சூப்பரா இருந்தது. ஃபேமிலியோட போய் எல்லாரும் கண்டிப்பா பார்க்கலாம். நல்லா இருக்கு. டைம் மட்டும் கொஞ்சம் லென்த்தா இருந்தது. பட் அது தெரியாது. மோஸ்ட்லி படத்துல நீங்க யூஐ பாத்தீங்கன்னா தெரியாது. நல்லா தான் இருக்கும். கமர்ஷியல் படமா இல்ல என்ன மாதிரி படம்? என்ன மாதிரி படம் சொல்லுவீங்க? என்னது கமர்ஷியல் படமா இல்ல என்ன மாதிரி? அப்படி இல்ல, எல்லா செட் ஆஃப் ஆடியன்ஸ் பார்க்கலாம். குழந்தைங்க வந்து லேடிஸ் எல்லாருமே பார்க்கலாம். கமர்ஷியலா இல்ல, பட் கமர்ஷியலுக்கான தேவையான எலிமெண்ட்ஸும் இருக்கு படத்துல. நல்லா இருக்கு. தனுஷரோட கெட்டப் எப்படி சார்? தனுஷரோட கெட்டப் அத பாத்தீங்களா ட்ரெய்லர்ல? அந்த மாதிரி தான் சூப்பரா இருந்தது. நல்லா இருந்தது. கண்டிப்பா எல்லாரும் ஒரு வாட்டி போய் தியேட்டர்ல பார்க்கலாம். அவருக்கு வந்து நேஷனல் அவார்டு ஆஸ்கார்லாம் பேசிட்டு அந்த அளவுக்கு இருக்குமா? ஆஸ்கார் தரல, ஆனா நேஷனல் அவார்டு வந்து கொடுக்கலாம். யா மேபி
இல்ல ஒரு லைன் மட்டும் தான் பிளடி பேக்கர் மாதிரி, மற்றபடி அதே கான்செப்ட்லாம் கிடையாது. ஓகே தான், வேற மாதிரி தான் இருந்தது. ஸ்க்ரீன் பிளே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது, போர் அடிக்கல. ரஷ்மிகா நல்லா நடிச்சிருந்தாங்க. அவங்க கிட்ட இவ்வளவு எதிர்பார்க்கல, பட் ஓகே அவங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியும்னு காமிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. சொல்லவே நல்லா தான் நடிச்சிருக்கேன். காம்பினேஷன் நல்லா இருக்கு. அதுல நெகட்டிவ் ஷேட் வரும் நாகார்ஜுனா சாருக்கு, அதெல்லாம் நல்லா இருக்கு. சூப்பரா அதான் இருக்கு. இது ஒரு டிஃப்ரெண்டான கதை. இது சீரியஸா ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஸ்டோரி. இந்த மாதிரி ஸ்டோரி இதுக்கு முன்னாடி வந்ததே இல்லை. கதை இல்லைன்னு யார் சொன்னாங்க, எதுவும் சொன்னாங்க தெரியல. நல்லா இருக்கு, என்கேஜிங்கா இருக்கு. அது சில போர்ஷன்ஸ் தவிர்த்திருக்கலாம், கொஞ்சம் லைட்டா ட்ரிம் பண்ணிருக்கலாம் தேவையில்ல. மற்றபடி ஓவராலா நல்லா நல்லா இருக்கு. அவங்களோட அந்த கியூட் மூமெண்ட்ஸ்லாம் இருக்கு. அவங்களுக்கும் தனுஷ்க்கும் நடக்கிற இதெல்லாம் நல்லா தான் நல்லா இருந்துச்சுங்க. நான் எல்லாத்தையும் சொல்ல நீங்க எதுக்கு படம் பாக்குறீங்க? நீங்க உங்க காசு தானே கொடுத்து பாக்குறீங்க. என்டர்டெய்னிங்கா இருக்கு, பாருங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. லாக் எதுவுமே இல்ல. ஸ்கிரீன் பிளே சூப்பரா இருக்கு. ரொம்ப செகண்ட் ஹாஃப் விறுவிறுப்பா எடுத்து போயிருக்காங்க. நல்லா இருக்கு. படம் தரமா இருந்தது ப்ரோ. ஃபேமிலியா போனா பார்க்கலாம். ப்ரோ அது எப்பவும் போல சூப்பரா கலக்கிட்டாரு. அதேதான் ப்ரோ, அந்த குப்பை அதெல்லாம் எதுவும் பார்க்காம பாரபட்சம் பார்க்காம நடிச்சிருக்காங்க. அதுவும் இல்லாம வந்து ஒரு பணக்காரங்களுக்கும் ஏழைக்கும் சராசரியான வாழ்க்கை முறை எப்படி இருக்கும்னு இந்த படத்துல ப்ரோ. படத்துல மொத்தம் 3 கெட்ட மாதிரி காமிச்சிருப்பாங்க. அசூரன்ல இருந்து அதாவது குட்டி 3 தனுஷ் மாதிரி எல்லா விதமான டைரக்ஷன் காமிச்சிருப்பாங்க. சூப்பராகவே நடிச்சிருக்காங்க ப்ரோ. தமிழ் படம் நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பராகவே படம் சூப்பரா இருந்துச்சு. தனுஷ் ஆக்டிங் எல்லாமே, அது கேரக்டர் பிச்சைக்காரன் கேரக்டர்னா கடைசி வரைக்கும் பிச்சைக்காரனா தான் நடிச்சிருக்காரு. எமோஷனல் சீன்ஸ் ஏகப்பட்டது இருக்கு. ஆனா கடைசி வரைக்கும் அவரோட வேல்யூ தெரியாம, கடைசியில அவரோட வேல்யூ தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாருங்கிறத கிளைமேக்ஸ் ஒரு ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடி தான் ஒரு மாஸ் சீன்ஸ் மாதிரி வரும். அதே மாதிரி ராஷ்மிகா வந்து ஒரு ஜோடியெல்லாம் காட்டல, ஒரு ஹெல்ப் பண்ற கேரக்டரா தான் கடைசி வரைக்கும் இருக்காங்க. அந்த மாதிரி காட்டினதுக்கே ஒரு பெரிய கிரெடிட் கொடுக்கணும். ஸ்கிரீன் ஸ்பேஸ் இல்ல, ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு 40 மினிட்ஸ் கூட தனுஷ் காட்ட மாட்டாங்க. நாகார்ஜுனா கூட தேவையான இதுக்கு தான் காட்டுவாங்க. தனுஷை வந்து ஒரு 30 மினிட்ஸ் ஃபர்ஸ்ட் 40 மினிட்ஸ்க்கே காட்ட மாட்டாங்க. காட்டும் போதே பயங்கர பிச்சைக்காரனா தான் காட்டுவாங்க. அது ஒரு பெரிய நடிப்பு அரசுன்னே சொல்லலாம். சீரியஸா ஆக்டிங் நல்லா இருக்கு. சுமாரா ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. ஆஸ்கர் எடுத்தீங்க, செகண்ட் ஹாஃப் லாகா இருந்துச்சு. நல்லா ஸ்மூத்தா போச்சு. படம் நல்லா இருந்துச்சு. சார் ஆக்டிங் ஆஸ்கர்லாம் சொல்றாங்க, வேற லெவல் ஆக்டிங் தான். இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? இல்ல லாகா ஒரு செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லாகா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா போச்சு. சார் அவர் நல்லா பண்ணிருந்தாரு, சூப்பரா பண்ணிருந்தாரு. ஆஸ்மிகாவும் தனுஷ் அந்த காம்போ எப்படி இருந்தது? ரொமான்ஸ்ல எதுவும் கிடையாது, கூட ஒரு கேரக்டரா தான் வராங்க. சும்மா சப்போர்ட்டிங் கேரக்டர் நல்லா தான் பண்ணிருக்காங்க அவங்களும். மீனாட்சி அம்மாள் டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல், மதுரவாயில், சென்னை. ranked number 13 by NIRF.